இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு சாப்பாடு டெலிவரி பண்ண வந்தவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு கதவை சாத்துறாங்க. உடனே அவரு என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த பொண்ணு தன்னுடைய கையில இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு, எனக்கு இந்த உதவியை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கையில ஒரு ட்ரெஸ் கொடுத்து அவரை துணி மாற்றுகிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேரும் சோபால உட்கார்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுடைய புருஷன் வந்து பார்த்துட்டு, நீ எனக்கு எவ்வளவு நாளா இந்த மாதிரி துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதனாலதான் என்கிட்ட அடிக்கடி டைவர்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தியான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, ஆமா, நான் இவரை தான் ரொம்ப நாளா காதலிக்கிறேன், நான் இனிமேல் இவர் கூட தான் வாழ போறேன்னு சொல்றாள். அதை கேட்ட உடனே அந்த பெண்ணுடைய கணவர் ரொம்பவே கோபப்பட்டு, இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட வந்து விடாதே, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புடின்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாரு. 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த டெலிவரி பாய் இந்த பொண்ணு கிட்ட, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அப்போதான் அந்த பொண்ணு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னுடைய புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து என்னைய ரொம்ப சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். ஆனால் அவன் எனக்கு டைவர்ஸ் கொடுக்காம என்னை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். அதனாலதான் நான் இப்படி பண்ணுனேன். இப்போ அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுட்டான். இனிமே அவன் என்னை தேடி வரமாட்டான், என்னை தொந்தரவும் பண்ண மாட்டான். இனிமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாள். இந்த பொண்ணு எடுத்திருக்க முடிவு சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.